ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் டூல்ஸ். லாஸ்ட் கிளாஸ் நம்ம பார்த்துருந்தது அதோட கண்டினியூட்டி தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் கிளாஸில் நம்ம என்ன பார்த்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா மூவ் டூல் அண்ட் தென் எலிப்டிக்கல் மார்க்கி டூல், ரெக்டாங்குலர் மார்க்கி டூல் இதை பார்த்துருந்தோம். தென் ஆர்ட்போர்ட் டூல் ஆல்ரெடி நம்ம ஒரு கிளாஸ் என்ன பண்ணியிருந்தோம் பார்த்துருந்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லாசோ டூல் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த லாசோ டூல்னா என்ன, லாசோ டூலுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா இந்த லாசோவோட ஷார்ட்கட் என்ன, அது எதுக்காகலாம் யூஸ் ஆகுது, அதில் எத்தனை டூல்ஸ் அதோட ஃபேமிலிக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ இந்த லாசோங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 3 கேட்டகரியில் இருக்கும். ஓகேங்களா? ஒன்று நார்மல் லாசோ, ரெண்டாவது பாலிகானல் லாசோ, மூணாவது மேக்னெட்டிக் லாசோ. ஓகே, ஸோ இந்த மூணுத்துக்கும் என்னென்ன வித்தியாசம், அது ஒன்று எதுக்காக யூஸ் ஆகுது, எப்படிலாம் அதை யூஸ் பண்ணலாம், அதுலேயும் ஆட் அண்ட் தென் சப்ராக்ட், இன்டர்செக்ட் செலெக்ஷன் எப்படி பண்ணலாம், அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பேசிக்காக ஒரு இமேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து அன்லாக் பண்ணுறேன். அன்லாக் பண்ணிவிட்டு இந்த டைம் நான் என்ன பண்ணுறேன்னா Ctrl+J கொடுக்குறேன். ஓகேங்களா? Ctrl+J ஆர் Command+J ஃபார் டூப்ளிகேட் த இமேஜ். தென் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரிஜினலை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இந்த டூப்ளிகேட்டில் மட்டும் நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒர்க் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஒரிஜினலை ஹைட் பண்ணாமல் லாக் பண்ணி வச்சும் ஒர்க் பண்ணலாம். பட் நம்ம மேலே இருக்கக்கூடிய டூப்ளிகேட் லேயரில் எந்த சேஞ்சஸ் பண்ணாலும் நமக்கு அது வந்து என்ன ஆகாது, பின்னாடி சேம் இமேஜ் இருக்கிறதுனால ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஸோ அந்த ரீசனுக்காக தான் நான் இதை என்ன பண்ணுறேன்னா ஹைட் பண்ணிக்கிறேன். நீங்கள் லாக் பண்ணி அதை ஹைட் பண்ணிக்கிட்டாலும் ஓகே தான், நோ ப்ராப்ளம். ஸோ ஒன்ஸ் நான் அதை வந்து டூப்ளிகேட் க்ரியேட் பண்ணி அந்த ஒரிஜினலை ஹைட் பண்ணதுக்கப்புறம் இதில் இந்த லாசோங்கிறது எப்படி யூஸ் ஆகுது, எப்படி இதை வந்து யூஸ் பண்ண முடியுங்கிறத காமிக்கிறேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிளிக்கை விடாமல் ரேண்டமாக இப்படி வரைகிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு எப்படிலாம் அந்த செலெக்ஷன் வேணும்னு உங்களுக்கு தோணுதோ அதே மாதிரி இப்படி ரேண்டமாக கிளிக்கை என்ன பண்ணக்கூடாது, ரிலீஸ் பண்ணாமல் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் கிளிக்கை ரிலீஸ் பண்ணிட்டீங்க உங்களோட டார்கெட் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடினா அது ஆட்டோமேட்டிக்காக எங்கே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்டோட போய் ஜாயிண்ட் ஆகிடும். ஓகேவா? ஸோ Ctrl+D ஃபார் டீசெலக்ட் மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? கிளிக்கை விடாமல் எனக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணுறேன். ஓகேவா? ஒன்ஸ் நான் கிளிக்கை விட்டதும் அது அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜாயிண்ட் ஆகிடும். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், பர்ஃபெக்டாக அதை செலக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு எந்த ரீஜன் வரைக்கும் அது வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஃபுல்லாக இந்த மாதிரி என்ன பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. கார்னர்ஸ் இந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா அதுவே உங்களுக்கு என்ன ஆகிடும்னா ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு கிடைச்சிடும். ரைட்? ஸோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு இப்படி ஜாயின் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துக்கிட்ட இருந்தது எல்லாமே என்னவா இருக்குது, ரேண்டமாக நம்ம இப்படி இழுத்துட்டு போனதுனால இந்த மாதிரி இருக்குது. இப்போ இதையும் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணோம்னா இங்கே அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நமக்கு தெரியுதா உங்களுக்கு? ஆட் செலெக்ஷன் அண்ட் தென் சப்ராக்ட் செலெக்ஷன் தென் இன்டர்செக்ட். நான் இப்போ வந்து ஆட் செலெக்ஷன் கொடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். கொடுத்துட்டு இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணி இதை இப்படி பண்ணிடுறோம். இப்போ இந்த இடத்தோட இந்த இடம் ஜாயிண்ட் ஆகிடுச்சு. தெரியுதா? இதுதான் இந்த லாசோங்கிறது ஃப்ரீ ஹேண்ட் செலெக்ஷன் டூல். நம்ம எப்படி அதை வந்து ட்ராக் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அது என்ன ஆகிடும், உங்களுக்கு செலெக்ஷனுங்கிறது ஆகிடும். தெரியுதா? ஸோ அதே சேம் Ctrl+Xங்கிறது கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த Ctrl+X கொடுத்து அதோட அந்த யூஸ் வந்து நமக்கு கிடைக்கல. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளோட லேயருங்கிறது எங்கே செலக்ட் ஆகிருக்கு, நம்ம லாக் பண்ண லேயரில் செலக்ட் ஆகிருக்கு. ஒன்ஸ் அதை வந்து நம்ம மேலே இருக்க டூப்ளிகேட் லேயரில் செலக்ட் பண்ணி இப்போ Ctrl+X கொடுங்களேன், அந்த செலக்டட் ஏரியா வந்து அதை கட் பண்ணி எடுத்துரும். ஓகேங்களா? சேம் Ctrl+Shift+V கொடுத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் கட் பண்ணீங்களோ அதே இடத்துல பேஸ்ட் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கட் பண்ணி எடுத்ததை தனித்தனியாக நம்மளால் பார்க்க முடியும். ஈவன் அதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் பண்ணணுன்னாலும் இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட். ஏன் இந்த இமேஜ் அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறோன்னா இதுக்குள்ளே எல்லாமே நமக்கு இந்த கலர் கரெக்ஷன் பார்ட் 1 பார்ட் 2 நம்ம பார்ப்போம். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது, பேசிக்காக ஒரு பிரைட்னஸ்ங்கிறது உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே அதில் என்னென்னலாம் இருக்குது, இந்த யூஸ் லெகசிஸ் அப்படின்னா என்ன, அதையும் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத மட்டும் என்ன பண்ணுறேன் காமிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் இப்போ பார்க்க முடியும். ஸோ Ctrl+0 ஃபிட் டு ஸ்க்ரீன் கொடுக்குறேன். தென் Ctrl+Alt+Z அன்டூ பண்ணுறோம். Ctrl+Dங்கிறது கொடுத்துட்றேன். இப்போ இந்த லாசோ டூலுங்கிறது எப்படி யூஸ் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சேம் இப்போ வந்து பாலிகன் லாசோங்கிறது எடுக்கிறேன். ஓகேங்களா? பாலிகனல் லாசோ இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் மல்டி கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கிளிக் பண்ணுறேன், அடுத்த கிளிக்கு இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைனாக வரும். நீங்கள் கிளிக் பண்ணி இதை வந்து என்ன பண்ண முடியாது, கிளிக்
கிளிக்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த கிளிக் கொடுக்க முடியும். அதே சேம் டைம் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டே எனக்கு ஃப்ரீ ஹேண்ட் டூல் மாதிரி நான் வரைய முடியுமானா கண்டிப்பாக இதில் முடியாது. இதோட யூஸே வந்து இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் செலெக்ஷன்ஸ் பண்ணணும், ஓகேவா? நீங்கள் என்ன மாதிரி அதை வந்து யூஸ் பண்ணாலும் அது ஸ்ட்ரெயிட் லைன் செலெக்ஷனாக தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ அந்தந்த கார்னர்ஸில் வைக்கும்போது மட்டும் ஒரு கிளிக் பண்ணி அதோட அந்த எட்ஜஸ் டிடெக்ட் பண்ணிக்கோங்க. இதுவுமே நீங்கள் அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு ஜாயின் பண்ணால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த செலெக்ஷனும் பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ தெரியுதா? இதுலேயும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஆட் செலெக்ஷன், சப்ராக்ட் செலெக்ஷன் அண்ட் தென் இன்டர்செக்ட் செலெக்ஷன் பண்ணிக்கலாம். ஃபார் இன்கேஸ் நான் இப்போ இந்த ஆட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. சரிதா? இந்த இடங்கிறது எனக்கு என்ன ஆயிருக்கு, ஆட் ஆயிருக்கு. பட் இது இமேஜை விட்டு வெளியே போன மாதிரி உங்களுக்கு தெரியும். அதுக்காக மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இந்த மாதிரி இன்னொரு வாட்டி செலெக்ஷனை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன், தெரியுதா உங்களுக்கு இந்த பர்ஃபெக்டாக அந்த ஏரியாவை எடுத்துருக்கிறது. தென் கண்ட்ரோல் ஷிஃப்ட் விங்கிறது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி கிடச்சிடும். தென் கண்ட்ரோல் ஆல் டிசெட்டுங்கிறது கொடுத்துட்றேன், கண்ட்ரோல் டி. ஓகேங்களா? இப்போ மேக்னெட்டிக் லேசோ எப்படி யூஸ் ஆகுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். சாரி, இப்போ பாலிகன் லேசோ எப்படி யூஸ் ஆகுங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் லேசோ. ஓகேங்களா? இது இன்னும் கொஞ்சம் என்னவாகவே இருக்கும், ஈஸியாகவே இருக்கும். இப்போ இந்த மேக்னெட்டிக் லேசோங்கிறது பார்க்கறதுக்கு நம்ம வேற ஒரு இமேஜ் என்ன ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்னலாம் இருக்குது, எப்படின்னா அந்த மேக்னெட்டிக் லேசோங்கிறது நமக்கு யூஸ் ஆகுது. இந்த 3 டூலுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் அதையும் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், தெரிஞ்சுக்கலாம். So control loop for open. So instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should. So same idea என்ன பண்றேன், control J கொடுக்கிறேன். இந்த ஒரிஜினலை டைப் பண்ணிருக்கேன். எப்பவுமே உங்களோட நீங்க ஒர்க் பண்றீங்க ஏதாச்சும் ஒரு இமேஜ்னா அதுல வந்து ஒரிஜினல் இமேஜ் நீங்க வந்து ஒரு டூப்ளிகேட் அதே ஃபைல்ல வச்சுக்கிறது எப்பவுமே உங்களுக்கு பெட்டரா இருக்கும். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற டூல் வந்து மேக்னெட்டிக் லேசோ டூல். ஓகேங்களா? இந்த மேக்னெட்டிக் லேசோ டூல் ஓப்பன் பண்ணணும் மட்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெதர், ஆன்டி-அலைஸ், பிட், கான்ட்ராஸ்ட் அண்ட் தென் ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் என்னங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த டூல் எப்படி யூஸ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு கிளிக் பண்ணுறேன், ஒரே ஒரு எட்ஜை டிடெக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் இப்படி அந்த டூலை வந்து மூவ் பண்ணிட்டு போகிறேன். அந்த எட்ஜஸில் கார்னர்ஸை டிடெக்ட் பண்ணுற மாதிரி இப்படி மூவ் பண்ணிட்டு போகிறேன். இன்கேஸ் சம் பிளேசஸில் அதால் இந்த மாதிரி டிடெக்ட் பண்ண முடியலன்னா பேக் ஸ்பேஸை கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கள், நீங்கள் பின்னாடி கொண்டு வந்தீங்கனாலே அது வந்து அந்த டிடெக்ட் பண்ண எட்ஜிலேருந்து கொஞ்சம் ரிவர்ஸ் வரும். லைக் நம்ம கண்ட்ரோல் ஆல்ட் இசட், கண்ட்ரோல் இசட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி. ஆனால் இது வந்து இந்த டூல்குள்ளே யூஸ் பண்ணுற விஷயம், ரைட்? ஸோ இந்த டூலில் இப்போ நான் வேறு எதுவுமே பண்ணல, ஜஸ்ட் ட்ராக் பண்ணிட்டு போகிறேன். அந்த நோட் பாயிண்ட்ஸ், அந்த ஸ்கொயர் உங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நோட்ஸ்ன்னு சொல்லுவோம், NOTES. ஸோ அந்த நோட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகிட்டு இருக்கோங்க, டிடெக்ட் ஆகி இந்த மாதிரி கிடச்சிட்ருக்கும். இன்கேஸ் நான் இந்த மாதிரி உள்ளே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா சேம் நீங்கள் பேக் ஸ்பேஸை கொடுத்து உங்கள் கர்சரையும் பின்னாடி கொண்டு போயிட்டு அந்த பர்டிகுலர் ஏரியாவில் அதை டிடெக்ட் பண்ணுற இடத்துக்கிட்ட நீங்கள் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் அது கார்னர்ஸ் டிடெக்ட் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு அந்த நோட் பாயிண்ட்ஸுங்கிறது ஈஸியாக கிடைக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல அதோட கலர் ரேஷியோஸ் வந்து ரொம்ப என்னவா இருக்கு, பிளாக்கோட மெர்ஜாக இருக்கிறதுனால நமக்கு அதோட எட்ஜஸை டிடெக்ட் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. தெரியுதா? இதுவுமே நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் ஜாயின் பண்ணிங்கன்னா நோடாக இருந்தது வந்து உங்களுக்கு என்னவா மாறிடும், செலெக்ஷனாக மாறிடும். ஸோ இப்போ இந்த செலெக்ஷனை நான் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா? தெரியுதா இது எவ்வளோ பர்ஃபெக்டாக அதோட எட்ஜஸ் டிடெக்ட் பண்ணியிருக்கு. பட் இருந்தாலும் இதில் வந்து என்ன இருக்குது உங்களுக்கு, இது அதோட ஹேர்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து டிடெக்ஷன் கம்மியாக தான் இருந்திருக்கு. பட் நமக்கு கிடைச்சிருக்க ரிசல்ட் மற்றதுக்கு நமக்கு கிடைச்சதை விட இப்போ நமக்கு என்னவா இருக்குது, இதே மாதிரி ஒரு செலெக்ஷன் நம்ம வந்து நார்மல் லேசோவே பாலிகான் லேசோ வச்சு பண்ண முடியாது, மேக்னெட்டிக் லேசோ வச்சு தான் பண்ண முடியும். இருந்தாலும் இப்போ இந்த செலெக்ஷன் எடுத்துக்கோங்களேன், இதே சேம் செலெக்ஷன் நான் வந்து இப்போ வந்து என்ன பண்ணுறேன், பின்னாடி கொண்டு போகிறேன். ஸோ இப்போ இந்த இடத்த கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் ஒரு ரிசல்ட் பார்த்துருப்பீங்க. இதில் இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஆட் பண்ண போகிறேன்.
அது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த செலக்டில் போயிட்டு ஒன்ஸ் கண்ட்ரோல் அந்த நோடை நீங்கள் வந்து ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி செலெக்ஷனாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜில் செலக்ட்டுங்கிற மேலே இருக்க மெயின் மெனுக்கு போய்க்கோங்க. இந்த செலக்ட்குள்ள மாடிஃபைன்னு ஒரு விஷயம் இருக்குது, ஓகேங்களா. இது எல்லா செலெக்ஷன்லையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதோட பர்பஸ் என்ன, இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆக போகுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்மூத்து, பார்டர், எக்ஸ்பேண்ட், கான்ட்ராக்ட் அண்ட் தென் ஃபெதர், ஓகேங்களா. நான் ஜஸ்ட் இந்த ஃபெதரை மட்டும் கிளிக் பண்ணி இப்போ இதுக்கு வந்து 3ங்கிற வேல்யூ கொடுக்குறேன். 3 ரொம்ப அதிகம் இருந்தாலும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக கொடுக்குறேன். ஓகே பண்ணிவிட்டு இப்போ கண்ட்ரோல் எக்ஸ் கொடுக்குறேன். முன்னே நமக்கு கிடைச்ச அந்த ரிசல்ட்டுக்கும் இப்போ கிடைக்கிற ரிசல்ட்டுக்கும் வித்தியாசம் தெரியுது உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி அதோட நீங்கள் ஆப்ஜெக்டை வந்து இங்கே பேஸ்ட் பண்ணாலும் அந்த ஸ்மூத்னஸ் அதை சுற்றி எப்படி ஃபெதர் கிடைச்சிருக்குன்னு தெரியல. இதுதான் நார்மல் ரஃப் கட் பண்ணுறதுக்கும் ஃபெதர் ஆட் பண்ணி கட் பண்ணுறதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், ஓகேங்களா. ஸோ சேம் அதே மாதிரி தான் அதில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ். செலக்ட்குள்ள மாடிஃபை, இங்கே உங்களுக்கு செலெக்ஷன் இல்லைன்னா அந்த ஆப்ஷனே என்னவா இல்லை பாருங்கள், எனேபிளாக இல்லை, ஓகேவா. ஸோ இதே மாதிரி தான் ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்குது. அடுத்தடுத்த செலெக்ஷன் கிளாஸஸில் நம்ம அதை பார்க்கலாம்.